ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. ஒரு மோசமான காலகட்டத்தில் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். தசாபதிகள் சரியில்லை, கோச்சாரம் சரியில்லை, தீராத கடன், வீட்டில் இருக்கிறவருக்கெல்லாம் நோய், எப்போ பார்த்தாலும் எல்லா பணமும் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணலாம். ஆனால் முக்கியமாக ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் என்ன கரணநாதன் பார்த்துட்டு அந்த கரணநாத தெய்வத்தையும் மிருகத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த பாதகத்திலிருந்து உங்களை நிச்சயமாக அந்த தெய்வம் காப்பாற்றி தருவார். அதனால தான் கரணம் தப்பினால் மரணம் என்ற அமைப்பில் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாலவ கரணத்துக்கு நான் சொல்கிறேன். பாலவ கரணத்தில் பிறந்தவங்க ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ரிஷபராசி, விருச்சிக ராசி, கடகராசி அப்படிங்கிற அமைப்பில் யாராச்சும் ராசியோ அல்லது லக்னத்திலே நிச்சயமாக பிறந்திருப்பாங்க. இதன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். பூர்வ ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகளையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பில் சாஸ்தா உங்களுக்கு உதவுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புலியினுடைய குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மோத மாட்டீங்க. பதுங்கி இருந்து புலி எப்படி பாயுதோ அந்த மாதிரி நீங்கள் சந்தர்ப்பத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது முயற்சி வெற்றி பெறவும், அதாவது காரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சரி, இல்லை பகைமையை தீர்த்து கொள்வதற்கும் சரி, இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் சந்தர்ப்பங்களுக்காக காத்துட்ருப்பீங்க. இல்லை சந்தர்ப்பங்களை உருவாகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சரிங்களா? ஐயப்பனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் ஆபத்தான நேரங்களில் ஐயப்பன் நிச்சயமாக காப்பாற்றுவாருங்க. புலியை பார்த்திங்கன்னா அதனோட பிக்சர், புலியோட முகத்தை உங்கள் மொபைலில் ஸ்டேட்டஸாக வைக்கலாம், ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். புலி நகர மாதிரியும் பாயிற மாதிரியும் அந்த அனிமேஷனுக்குள்ளேயே அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? அதாவது நம்ம ஒருத்தர் முகத்தில் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த பாலவகரணத்தில் பிறந்தவங்க புலியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வரும் பட்சத்தில் அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்குங்க. ஐயப்பனோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். சரிங்களா? கரணநாதனை விட்டுறாதீங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஆபத்தில் உதவக்கூடிய தெய்வம். நன்றி.